பழைய பாட்டிலே 103வது சங்கீதம் 1லிருந்து 4 வசனங்களை வாசிப்போம். பிறகு 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 வசனங்களை வாசிப்போம். முதலாவது சங்கீதத்திலே 103வது அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்களை வாசிப்போம். வாசிக்கிறேன், கேளுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. இப்பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 வசனங்களை வாசிப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற செய்தி, பாவத்தினால் உண்டாகும் வியாதியும் அதற்கான தீர்வும் என்ற ஒரு செய்தியை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வியாதி எங்கிருந்து வருகிறது? யாருக்காவது தெரியுமா? பாவத்தினுடைய விளைவுதான் அது வியாதியா இருக்கிறது. பாவத்தின் தன்மைகள் அநேகமா இருக்கிறது. பாவத்தின் தன்மைகள் என்ன தெரியுமா? திருடுறது, பொய் பேசுறது, விபச்சாரம் பண்றது, கொலை செய்கிறது, விக்கிரக ஆராதனை செய்கிறது, பில்லி சூனியக்காரர்கள், இது போல அநேக காரியங்கள் இருக்கிறது. பொய் பேசுறது, அக்கிரமம் செய்கிறது, அடுத்தவர்களுடைய பொருள்களை அபகரிக்கிறது, அநீதி செய்கிறது, இது போல அநேக வேதத்துல இது குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாமே பாவத்தின் தன்மைகளா இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி கூறுகிறார், ஒரு மனிதன் சிகரெட் குடிக்கிறானா, விபச்சாரம் பண்றானா, அது பாவம் அல்ல, அது பாவத்தின் தன்மைகள். அவன் ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறான் என்றால் அவன் தேவனை அவிசுவாசிக்கிறான். அவிசுவாசமே பாவத்தை பிறப்பிக்கிறது, அதுவே சந்தேகத்தை பிறப்பிக்கிறது, அது இறுதியில் மரணத்தை நோக்கி இருக்கிறது. இப்ப பாருங்கள், வியாதி எதனால் உண்டாயிருக்கிறது? அது பாவத்தின் பலனாய் இருக்கிறது. அது பாவத்தின் தன்மைகளில் ஒன்றாய் இருக்கிறது. அது பாவத்தின் பலன். அதனால பாருங்கள், இன்னைக்கு பூமியிலே அநேக வியாதிகள் இருக்கிறது. புது புது வியாதிகள் அங்கே இருக்கிறது. இன்னைக்கு நம்ம இடத்துல அநேக சிறந்த அதிநவீன மருத்துவமனைகள் இன்று நம்ம இடத்துல இருக்கிறது. அதிநவீன மருத்துவர்கள் நம்ம இடத்துல இருக்கிறார்கள். அதிநவீன மருந்துகள் நம்ம இடத்துல இருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு, அதே போல அதுக்கு அதிகமான, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மருத்துவமனை இருக்கிறது. சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஊர்ல 4-5 மருத்துவமனை இருக்கும். அது போல இன்னைக்கு எல்லா இடங்களிலும் அநேகமான மருத்துவமனைகள் காணப்படுகிறது. அநேக மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அதிநவீனமான தொழில்நுட்பம் இந்த நம்மளுடைய மருத்துவமனையில காணப்படுகிறது. அதே போல அதை காட்டிலும் எண்ணிக்கைக்கு மேலான அநேக வியாதிகள் இந்த பூமியில் இருக்கிறது. பாருங்கள், வித்தியாசமான வியாதிகள். நேத்து முன்னாடி நினைக்கிறேன், இந்த வாரத்துல தான், கடந்த வாரத்துல ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். கர்நாடகாவிலே 700 மாணவர்கள் என்று நினைக்கிறேன், 7,000 7,000 மாணவர்கள் HIV தொற்றினாலே பாதிக்கப்பட்ட 7,000 மாணவர்கள், இளம் வயதுள்ள படிக்கிற ஒரு மாணவர்கள் 7,000 பேர் HIV தொற்று. அந்த வியாதியை சுகமாக்கவே முடியாது. HIV பாருங்கள், பாவத்தினால் தான் இந்த காரியங்கள் எல்லாம் உண்டாகுகிறது. கேன்சர் வியாதி எங்கிருந்து வருகிறது? பாவம். அது பிசாசினால் உண்டாது. வேதம் கூறுகிறது பிசாசு, அது தேவனால் உண்டானது அல்ல, இது பிசாசினால் உண்டானது. பாருங்கள், இது போல அநேக வியாதிகள், மருந்துகளால் சுகமாக்க முடியாத அநேக வியாதிகள் இந்த பூமியிலே அது காணப்படுகிறது. சௌரனே, நான் ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிற வரையிலும் வியாதிகளும் இருக்கும். இந்த பூமியிலே நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்து இருக்கிற வரையிலும் வியாதிகளும் இந்த பூமியிலே காணப்படும். ஆனால் அவிசுவாசம் உள்ளே வரும்போது, ஒரு சின்ன சந்தேகம் வாழ்க்கையில வரும்போது, அவிசுவாசம் உள்ளே வரும்போது நீங்கள் உங்களுடைய சுகத்தை இழந்து போகிறீர்கள். வியாதியும் இருக்கும்,
விசுவாசம் இருக்கிற வரைக்கும் தான். விசுவாசம் போயிடுச்சுன்னா அப்போதே உங்களுடைய சுகமானது உங்களை விட்டு நீங்கிவிடும். இது விசுவாசிகளுக்கு தான். பணக்காரன் என்ன பண்ணுவான்? அவனிடத்துல விசுவாசம் இருக்காது. பணம் இருக்கிற இடத்துல விசுவாசம் உங்களால காண முடியாது. ஏன்னா பணத்தை கொடுத்து இந்த பூமியில நீங்க எதை வேணாலும் வாங்கிடலாம். ஒரு பணத்தை கொடுத்து ஒரு மனிதனுடைய ஜீவனையும் உங்களால எடுக்க முடியும். அப்படின்னு போயிட்டு இருக்கு. 1,00,000 குத்து பாருங்க, ஒரு 10 பேர் கத்தி தீன் வந்து ஒரு மனிதனை வெட்டுவான், கொலை செய்து விடுவார். ஒரு மனிதனுடைய ஜீவனை எளிமையாக எடுத்து விடலாம் பணம் இருந்தால். அதே பணத்தை கொடுத்து அந்த ஜீவனை கொண்டு வர முடியுமா? முடியாது. அதனால தான் சொல்றேன், பணத்துக்கு மதிப்பு அதிகமா இருக்கிறது. பணம் என்பது ஒரு சாதாரண ஒரு பேப்பர் தான், ஒரு கலர் ஜெராக்ஸ், ஒரு கலர் பேப்பர், அவ்வளவுதான். ஆனா அதனுடைய மதிப்பு பாருங்க எப்படி இருக்கிறது. ஆனா நம்மளுடைய விசுவாசி அதெல்லாம் நமக்கு பெருசா தெரியாது. கோடி கோடியா பணத்தை கொடுத்தாலும் அதோடைய மதிப்பு நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு அது பணம் முக்கியம் கிடையாது. நம்மை உண்டாக்கின, நம்மை சிருஷ்டித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முக்கியம். பணம் முக்கியம் கிடையாது, பொருள் முக்கியம் கிடையாது. நீங்க என்ன பண்றாங்க வியாபாரிகள்? உலகத்திலே பணம் மதிப்பு மிக்க வைர கற்கள் 12 கற்கள் இருக்கிறது வேதாகமத்தில். இந்த 12 கற்கள் இந்த பூமியில காணப்படுகிறது. இதெல்லாம் ரொம்ப அரிதானவை, ஆகினால்தான் அதனுடைய மதிப்பு அதிகமா இருக்கிறது. ஆனா அது சாதாரண ஒரு கல்லு தான், ஒரு கூழாங்கல்லு போலதான், ஒரு கண்ணாடி ஒரு கல்லு போலதான். ஆனா அது ரொம்ப அரிதா இருக்கிறதுனாலே அதற்கான பணமானது அதிகமாக செலுத்தப்படுகிறது. ஆனால் 12 கற்களை உங்களுடைய கருத்தில் எடுத்து வந்து கொடுத்தாலும் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. ஆனா மற்ற இடத்துல பாருங்க, $1 பில்லியன், $100 பில்லியன் கொடுத்து கூட என்ன பண்ணுவாங்க, அந்த கற்களை அவங்க வாங்குவாங்க. ஆனால் அந்த கல்லு நமக்கு முக்கியம் கிடையாது. இவைகளெல்லாம் சிருஷ்டித்தது தேவன் தான். தேவன் தான் இதெல்லாம் சிருஷ்டித்தார். இதெல்லாம் நமக்கு பெருசா எதுவும் தெரியாது. ஏனென்றால் நித்திய ஜீவனை காட்டிலும் இந்த பூமியில பெரிதானது ஒன்றுமே கிடையாது. நித்திய ஜீவன் தான் பெருசு. $1 கோடி இன்னைக்கு எடுத்து குத்து பாருங்க. இன்னைக்கு சபை போறாங்க, சபைக்கு ஒரு போகிற விசுவாசியை கூப்பிட்டு $1 கோடி குத்து பாருங்க, அவன் சபைக்கு போறதை நிறுத்திடுவான். ஆனா அதே பணம் உங்களிடத்துல $1 கோடி எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? சபைக்கு போறதை நிறுத்திடுவீங்களா? சபைக்கு தொடர்ந்து வருவீங்களா? பணத்துக்கு இன்னைக்கு மயங்காதவங்க இன்னைக்கு யாருமே கிடையாது. எல்லாமே பணத்துக்கு மயங்குறவங்க தான். ஏன்னா பணத்துடைய மதிப்பு அதிகமா இருக்கிறது. ஆனால் நீங்கள் பசுத்தாவி, அதுதான் பசுத்தாவி வேணும் என்று நான் கூறுகிறேன். பசுத்தாவி பெறலனா பணத்தினுடைய மதிப்பு, உலகத்தினுடைய மதிப்பு நமக்கு அதிகமா இருக்கும். பசுத்தாவினர் இருப்பார் என்றால் இந்த உலகத்தை விட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? வேறு பிரிந்து தேவனுக்கு நேராக வந்துருவீங்க. அதனால பாருங்கள், இன்னைக்கு வியாதிகளிலே முக்கியமான எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் இந்த கேன்சர், புற்றுநோய். இந்த புற்றுநோய் எங்கிருந்து வருகிறது? ஒரு கட்டியிலிருந்து வருகிறது. கண்புரை, கண் ஆபரேஷன் பண்ணுவாங்க வயசாயிடுச்சுன்னா கண்புரை. இந்த கண்புரை அப்புறமே பாத்தீங்கன்னா சில பேர்கள் எல்லாம் இங்க எழுதி வைத்திருக்கிறது. இந்த பேர்கள் எல்லாம் புதிதா இருக்கிறது. ஆனால் உலகம் எங்கும் இந்த நோய் இருக்கிறது. எப்படிப்பட்ட இது பாத்தீங்கன்னா நிமோனியா, காச நோய், கட்டிகள், கண்புரைகள், இவைகள் எல்லாமே எங்கிருந்து வருகிறா? ஒரு சிறிய ஒரு செல், சின்ன ஒரு அணு, சின்ன ஒரு ஜீவ கிருமி. இந்த ஜீவ கிருமியிலிருந்து உண்டாகிறது தான் இந்த புற்றுநோய். நம்முடைய சரீரத்திலே அநேக உயிரணுக்கள் இருக்கிறது. அது உங்களுடைய கண்களினால் காண முடியாது. டெலிஸ்கோப்னு சொல்லுவாங்க, நுண்ணோக்கி. இந்த டெலிஸ்கோப்பின் வழியாக நீங்க பார்க்கும்போதுதான், எளிமையாக ஒரு உதாரணத்தை கூறுகிறேன். இந்த டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடுவோம், டெட்டாயில், ஆர்பிக்கு, சோப்பு. நீங்க எதனா ஒரு நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பூத கண்ணாடி மாதிரி ஒண்ணு காட்டுவாங்க, பாத்துருக்கீங்களா? ஒரு சோப்பு ஒண்ணு சரணடி போவோம், பார்த்த உடனே பளிச்சுன்னு இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா 1-2 கிருமிகள் என்ன பண்ண உயிரோடு இருக்கிறது போல காட்டுவாங்க. முதலாவது அந்த சோப்பு சரணு போறதுக்கு முன்னாடி அந்த கண்ணாடியில ஜூம் பண்ணி காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா 1-2 கிருமிகள் நிறைய இருக்கும், அது உயிர் உள்ளதா இருக்கும். பாத்திருக்கீங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்லாம் டிவியில பாத்திருப்பீங்க. உடனே என்ன பண்ணுவோம், டிடர்ஜென்ட், ஒரு சோப்போ ஒரு ஆர்பிக்கு லிக்விடோ ஏதாவது ஊத்தி கிளீன் பண்ண உடனே திரும்ப அந்த பூத கண்ணாடி வரும். அதுல பாத்தீங்கன்னா 1-2 கிருமி உயிரோடு இருக்கும். அது என்ன காரணம் என்றால் நிறைய பேர் அதை கவனிக்கிறது கிடையாது. அது என்னவென்றால், இந்த கிருமி நாசினியானது 100க்கு 100% கிருமிகளை அழிக்காது. 99% கிருமிகளை அழிக்கும். 1% கிருமிகள் அதுல இருக்கும். அதுல பூத கண்ணாடியில காட்டுவாங்க, பாத்தீங்கன்னா 1-2 கிருமி அதுல இருக்கும். விட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எதுக்காக இந்த காரியத்தை கூறுகிறேன் என்றால், அதுல உயிர் இருக்கிறது. அந்த கிருமியில உயிர் இருக்கிறது. அது சின்ன ஒரு அணுதான், அதுல கிருமியில அது உயிர் இருக்கிறது.
இந்த உயிரணுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது ஒரு சிராய்ப்பு உண்டாகுகிறது. அந்த சிராய்ப்பு தான் கேன்சராக மாறுகிறது. அது ரொம்ப வீரியமானது. அது எளிமையாக உங்களால் குணப்படுத்த முடியாது. எந்த மருத்துவர்களாலும் குணப்படுத்த முடியாது. ஆனால் அதை கண்டுக்காம அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய ரத்த நாளங்களை என்ன பண்ணுவோம்? சாப்பிட்றோம். உங்களுடைய உயிரை என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றோம். இறுதி நிலை அதனுடைய முடிவு மரணமா இருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு வியாதிகள் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறது அது பிசாசா இருக்கிறான். ஆதியிலே தேவன் ஒரு மனிதனை உண்டாக்கும் போது அங்கே வியாதி என்ற ஒன்று மனிதனுக்கு கிடையாது. ஆனால் இந்த வியாதி எல்லாமே கொண்டு வருகிறது அது பிசாசா இருக்கிறது. முதலாவது சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் வார்த்தையை அவிசுவாசியும்படி செய்கிறான். வார்த்தையை சந்தேகிக்கும்படி செய்கிறான். இது சரிதானா? கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக வேதத்தில் கூறியிருக்கிறது. தீர்க்கதரிசி இப்படியாக கூறியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை இப்படி இருக்கிறது. இந்த வேதத்தில் இந்த வார்த்தை கூறியிருக்கிறது. இது என்னுடைய வாழ்க்கையில் இது பொருந்துமா? சகோதரன் பேசுகிறது சரிதானா? தீர்க்கதரிசி கூறுகிறது சரிதானா என்று சின்ன ஒரு சந்தேகம், சின்ன ஒரு அசைவு கூட என்ன பண்ணக்கூடாது, உங்க வாழ்க்கையின் ஜீவியத்தில் இருக்கக்கூடாது. இதுதான் விசுவாசி. இன்னைக்கு ஏன் ஒரு மனிதன் குடிக்கிறான்? ஏன் இன்னைக்கு ஒரு மனிதன் கொலை செய்கிறான்? ஏன் இன்னைக்கு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான்? ஏன் இன்னைக்கு ஒரு மனிதன் பொய் சொல்லுகிறான், பொய் சாட்சி சொல்லுகிறான்? ஏன் ஒரு மனிதன் இன்னைக்கு விக்கிரக ஆராதனை செய்கிறான்? ஏன்? அவன் தேவன் மேல் போதுமான விசுவாசம் இல்லாததுனால்தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் மேல் உறுதியான விசுவாசம் இல்லை, போதுமான விசுவாசம், தேவனை பற்றி கொள்ளுகிற போதுமான விசுவாசம் இல்லை. ஆகினால்தான் இன்னைக்கு ஒரு மனிதன் கொலை செய்கிறான், பாவம் செய்கிறான். அவனுடைய பாவத்தின் தன்மைகள் அவிசுவாசம் அங்கே காணப்படுகிறதுனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவன் என்ன பண்றான்? சிகரெட் குடிக்கிறான், ஆபாசமான பேச்சுகளை பேசுகிறான், விபச்சாரம் செய்கிறான், வேசித்தனம் செய்கிறான், கொலை செய்கிறான். பாஸ்டர் என்ன பண்றாங்க? ரவுடி ஆளுங்களை கூட்டிக் கொண்டு வைத்துக் கொண்டு கட்ட பஞ்சாயத்து செய்கிறான் சபையில. இவைகள் எல்லாம் என்ன காரணம்? அவிசுவாசம். போதுமான விசுவாசம் இல்லாதபடியினாலே அவர்கள் பாவம் செய்கிறார்கள், தவறு செய்கிறார்கள், அக்கிரமம் செய்கிறார்கள். ஆகினாலே பாருங்கள், நாம் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களா இருக்க வேண்டும். சாத்தான் கொண்டு வருகிற எந்த ஒரு அவிசுவாசத்துக்கும், சாத்தான் கொண்டு வருகிற எந்த ஒரு சந்தேகத்துக்கும் நீங்கள் இடம் கொடாதிருங்கள். தீர்க்கதரிசி கூறுகிறது இதுதான். சாத்தான் என்ன செய்கிறான்? ரகசியமாக வந்து உங்களுடைய செவிகளிலே அவன் வந்து பேசுகிறான். அவனுடைய சத்தத்துக்கு ஒருபோதும் செவி கொடாதிருங்கள் என்று தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். பாருங்கள், இந்த கேன்சர், இந்த நிமோனியா, இந்த கண்புரை, இந்த கட்டி, எந்த ஒரு நோயானாலும் இவைகள் எல்லாமே சிறிய அணுவிலிருந்து வருகிறது. சிறிய உயிரணு, ஜீவ கிருமி, இந்த சின்ன சின்ன செல்கள் சொல்லுவாங்க, இந்த சின்ன சின்ன செல்களில் இருந்து தான் வருகிறது. இது மிகவும் தீவிரமானது, இதனுடைய வீரியம் அதிகமானது. பாருங்கள், அதே போலதான் அந்த சிறிய உயிரணுவில் இருந்து தான் நாம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம் பூமியில ஒரு ஆணாகவும் ஒரு பெண்ணாகவும் இன்னைக்கு பூமியில காணப்படுகிறோம் என்றால் அந்த ஒரு சின்ன ஒரு செல்லு தான் அந்த ஜீவ கிருமி. அந்த ஜீவ கிருமியிலிருந்து தான் நாம் தோன்றி இருக்கிறோம். நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம்? நாம் பெற்றோரிடத்திலிருந்து வந்திருக்கிறோம். நாம் ஒரு ஆண் இடத்திலிருந்து, ஒரு தகப்பனிடத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஒரு தகப்பனுடைய சின்ன ஒரு ஜீவ கிருமி தான். தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 1 மில்லியன் ஜீவ கிருமிகள் ஒரு தகப்பனிடத்திலிருந்து வருகிறது. பாருங்கள், அவைகள் எல்லாவற்றிலும் 1 மில்லியன் ஜீவ கிருமி இருந்தாலும் அதுல ஒரே ஒரு ஜீவ கிருமியிலிருந்து தான் நாம் வந்திருக்கிறோம். தேவன் அதுல ஒரு சின்ன ஜீவ கிருமியை தெரிந்து கொண்டார். அநேக உயிரணுக்கள் இருந்தாலும் அதுல ஒரு சின்ன ஒரே ஒரு உயிரணுவை தான் தேவன் தெரிந்து கொண்டார். அந்த மற்ற உயிரணுக்களை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு உயிரணுவில் இருந்துதான் நாம் இந்த பூமியில தோன்றி இருக்கிறோம். நாம் ஒரு தகப்பனிடத்திலிருந்து வந்திருக்கிறோம். நாம் தாயின் இடத்திலிருந்து வரவில்லை. ஏனென்றால் உயிரணு தாயின் இடத்திலிருந்து வருகிறது கிடையாது, ஒரு தகப்பனிடத்திலிருந்து தான் வருகிறது. ஆனால் பாருங்கள், நாம் இந்த பூமியில இங்கே பிறந்திருக்கிறோம், இந்த பூமியில நாம் இன்று காணப்படுகிறோம் என்றால் தகப்பனிடத்திலிருந்து வந்த ஒரு ஜீவ கிருமினால்தான், ஒரே ஒரு ஜீவ கிருமி. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இந்த பூமியில காணப்படுகிறோம் என்றால் நம்முடைய பரலோக தகப்பனாகிய தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறோம். அப்படி வித்து நமக்குள் இருக்கிறது. கேக்குறீங்களா? அப்படி வித்து நமக்குள் இருக்கிறது. ஆகினால்தான் நாம் இங்கே பூமியிலே ஆட்டுக்குட்டியான ஜீவ சில பேரப்பட்டு அப்படி சமூகத்திலே நாம் இங்கே காணப்படுகிறோம். ஏனென்றால் அவர் அந்த வார்த்தையின் வித்து நமக்குள்ளாக இங்கே இருக்கிறது.
அது பிதாவினுடைய வித்து. தேவன் நம்மை சிருஷ்டிக்கும் போது எப்படி செய்கிறார்? அவருடைய சாயலின்படி நம்மை சிருஷ்டித்தார். வேதம் அதை குறித்து கூறியிருக்கிறது. பாருங்கள், இந்த வியாதி ஒரு சிறிய கிருமியிலிருந்து வந்திருக்கிறது. ஆனால் அந்த வியாதி எங்கிருந்து வந்தது? இதுக்கு மூலக்காரர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. இந்த வியாதி வருவதற்கு நோக்கமும் காரணமும், இதுக்கு மூலக்காரர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று தேவன், இன்னொன்று சாத்தான். தேவன் நம்மை அவருடைய சாயலின்படி நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நோயானது, வியாதியானது அது தேவனிடத்திலிருந்து வருகிறது கிடையாது, அது சாத்தானிடமிருந்தே வருகிறது. சாத்தான் தான் ஒரு வியாதியின் மூல காரணாய் இருக்கிறான். தேவனிடத்தில் எவ்வளவு வேணும்? வியாதி கிடையாது, நோய் கிடையாது, இருள் கிடையாது, அசுத்தம் கிடையாது. அவர் மகா பசுத்தம் உள்ள தேவன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வேதத்தில் கூறியிருக்கிறது. மகா பசுத்தம் உள்ள தேவனிடத்துல எவ்வளவு வேணும்? இருள் இல்லை என்று வேதம் கூறியிருக்கிறது. அவரிடத்துல நோய் இல்லை, அவரிடத்துல வியாதி இல்லை, அவரிடத்துல மரணம் இல்லை, அவரிடத்துல எதுவுமே இல்லை. அவரிடத்துல ஜீவன் இருக்கிறது, அவரிடத்துல சுகம் இருக்கிறது, அவரிடத்துல பலன் இருக்கிறது. நமக்கு தேவையானது எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் சாத்தான் இடத்துல என்ன இருக்கிறது? நோய் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, மரணம் இருக்கிறது. எல்லாமே சாத்தான் இடத்திலிருந்து வருகிறது. நம் மத்தியிலே வியாதி உள்ளவர்கள் ஒருவரும் இல்லாததை குறித்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். யாராவது வியாதிப்பட்டவர்கள் இருக்கீங்களா? வியாதி உள்ளவர்கள் யாராவது இங்க இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க சத்தம் போட்டு அறிக்கை செய்யலனாலும் பரவாயில்ல. பசுதாவினவர் இங்க இருக்கிறார். வியாதிகளை சுகமாக்குவதற்கு அவர் இங்க இருக்கிறார். தெய்வீக சுகமளித்தல் இங்க இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் இருந்தாதான் தெய்வீக சுகமளித்தல் கிரியை செய்யும். விசுவாசம் இல்லை என்றால் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தெய்வீக சுகமளித்தல் நடப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினால்தான் தெய்வீக சுகமளித்தலே கொண்டு வரப்படுகிறது. அந்த தெய்வீக சுகமளித்தல் இந்த பூமியில எந்த ஒரு சபையிலும் காணப்படுவதில்லை. எல்லாமே சாத்தான் ஒரு பொய்யான கிரியைகளை கொண்டு வந்து காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். அதையும் வெட்ட வெளிச்சம் போட்டு காண்பிக்க போகிறேன். பாருங்கள், தேவன் நாம் நோய் உள்ளவர்களாக, வியாதி உள்ளவர்களாக நாம் இந்த பூமியில காணப்பட வேண்டும் என்று அவர் ஒருபோதும் விரும்புகிறது கிடையாது. தேவன் வியாதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நோயுற்றவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் சரீரத்தில் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் விரும்புகிறது கிடையாது. நீங்கள் சுகமா இருக்க வேண்டும், சமாதானமா இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும். அந்த நோக்கத்துக்காகவே தான் மனிதனை சிருஷ்டித்தார் ஆதியில். ஆனால் ஆதியில் மனிதன் பாவம் செய்த போது அது எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். இங்க ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். இன்னைக்கு வியாதியானது எப்படி மனிதனுக்குள்ளாக வந்தது என்றால் அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றையும் நீங்க பார்க்கணும்னா எங்க போகணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆமா, ஆதியில தான் நீங்க போகணும். ஆதியில தான் இந்த வியாதி தொடங்கினது, ஆதியில தான் பாவம் தொடங்கினது, ஆதியில தான் மரணமானது தொடங்கினது, ஆதியில் தான் யுத்தமானது தொடங்கினது. எல்லாமே ஆதியில் தான் தொடங்கினது. ஆனால் சாத்தான் என்ன செய்தான்? அந்த சர்ப்பமானது என்ன செய்தது? அந்த சர்ப்பத்தின் வித்து அது பாவத்தின் வித்து. சர்ப்பத்தின் வித்து அது விஷத்தன்மை உள்ள ஒரு கிருமி. தீர்க்கதரிசி கூறுகிறார், ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு கிருமி. அது ஜீவிக்க செய்யும்படியானது அல்ல, அது அழிக்கக்கூடிய ஒரு விஷ கிருமி. அது ஒரு விஷம், அது மனிதனை கொன்று போடும். அதுல ஜீவன் இருக்கிறது, அந்த விஷ கிருமியில ஜீவன் இருக்கிறது. நல்லா கவனிங்க. சாத்தானுக்குள்ளாக அந்த ஜீவ கிருமி இருந்தது. அந்த ஜீவ கிருமி எப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்தது என்றால் அது மனிதனை வாழ வைக்கும்படியான கிருமி அல்ல, மனிதனை அழிக்கும்படியான ஒரு கிருமி. அது விஷ கிருமி, அது மனிதனை கொன்று போடும். நீங்கள் உயிரோடு இருந்தாலும் உடைய ஆயுசு நாட்களை அது குறைத்து விடும். தெரியுமா? ஒரு கேன்சர் வியாதி உள்ள ஒரு மனிதன் என்றால் இந்த பூமியில அவன் ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது, அது அவனுடைய ஆயுசு நாளை குறைத்து விடும். சாத்தான் தான் இப்படிப்பட்ட வியாதிகளை அவன் கொண்டு வருகிறான். ஆனால் ஏவாள் எப்பொழுது அந்த சர்ப்பத்துக்கு செவி கொடுத்ததோ அப்பொழுது அந்த பாவம் உள்ள வந்தது. ஆதாமும் ஏவாளும் அங்கே பாவம் செய்தார்கள். சர்ப்பத்தின் வித்தானது அந்த ஏவாளுக்குள்ளாக செலுத்தப்பட்டது. அது ஒரு விஷக்கிருமி, அது மனிதனை கொன்று போடும். இறுதியில் அதனுடைய முடிவு மரணமாயிருக்கிறது. இன்னைக்கு சபைகள் அதை குறித்து போதிக்கிறது கிடையாது. ஆனால் கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து போதிக்கிறார். அது ஏன், எதற்காக என்று என்னை கேள்வி கேட்காதீர்கள். அது பரிசுத்த ஆவியானவர் எதை கொண்டு வருகிறேனோ அதைத்தான் உங்களுக்கு போதிக்கிறேன். பாருங்கள், இன்று தெய்வீக சுகமளித்தல் என்பது ஒன்று கிடையாது.
அது சபையானது மறந்து போனது. ஆனால் தேவன் சபைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தெய்வீக சுகமளித்தல் காரியமானது அது சபையில நடக்க வேண்டும். அது சபைக்கு பரிபூர்ணத்தை கொண்டு வரும். ஆனால் எந்த ஒரு சபையிலும் அது காணப்படவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை என்ன பண்றார்? திரும்ப திரும்ப இந்த காரியத்தை அது உரைக்கிறார், உறுதிப்படுத்துகிறார். ஆகினால் தான் இந்த செய்தியானது உங்களுக்கு முன்பாக அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது பரிசுத்த ஆவியினால் கொண்டு வரப்பட்டது. ஆகினாலே இந்த செய்தியை என்ன பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க. விசுவாசத்தோடு கூட இதை பற்றிக் கொள்ளுங்கள். எந்த ஒரு வியாதியும் நோய் உங்களை மேற்கொள்ளாது. இந்த செய்தி கேளுங்க. இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். எந்த ஒரு வியாதியும், அதே போல ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சர்க்கரை வியாதி, டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. இதுல டைப் 1 டைப் 2 இருக்கிறது. டைப் 1 அதுக்கு மருந்தே கிடையாது. நன்றாக கவனிங்க. டைப் 1 வந்தாலே அதனுடைய முடிவு மரணம் தான். இன்னைக்கு சர்க்கரை வியாதி சின்ன வாலிபர்கள் இருந்து வயதானவர்கள் வரைக்கும் இந்த டயபெட்டிஸ் இருக்கிறது, இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறது. ஆனால் டைப் 1 டைப் 2 ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. டைப் 1 டயபெட்டிஸ் முதல் பிரிவு, முதல் வகையான சர்க்கரை வியாதி, அதுக்கு மருந்து கிடையாது. ஆகினால் தான் சொல்றேன், சரீரத்தில் பலவீனங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. சாத்தான் இதை கொண்டு வருகிறான். ஆனால் இந்த முழு செய்தியும் நீங்கள் அறிந்து கொள்ளும் போது இந்த காரியமானது எப்படியா இருக்கிறது நீங்க எளிமையாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சரீரத்தில் வியாதி இருக்கிறதா? அது தேவனால் அனுமதிக்கப்பட்டதா அது சாத்தான் கொண்டு வந்ததா? இந்த செய்தி அதை விளக்கும். நன்றாக கவனிங்க. ஆதியிலே சர்பத்தின் வித்தானது ஸ்திரீக்குள்ளாக செலுத்தப்பட்ட போது அந்த வித்தில உயிர் இருக்கிறது. அதுல என்ன இருக்கிறது என்றால் பாவத்தின் தன்மைகள் அதில் இருக்கிறது. அது விஷத்தன்மை, ஒரு மனிதனை கொண்டு போடக்கூடிய ஒரு விஷத்தன்மை அந்த வித்துக்குள் இருக்கிறது. அது சர்பத்தின் வித்து. இறுதியில் அதனுடைய முடிவு மரணமாக இருக்கிறது. தேவன் நீங்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் ஒருபோதும் விரும்புகிறதே கிடையாது. சந்தோஷமா இருக்கணும், சுகமுள்ளவர்களா இருக்கணும், ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான்? வியாதியை கொண்டு வருகிறான். இன்னைக்கு ஒரு மனிதனுடைய ஆயுசு நாள் 70 வயது என்றால் அந்த சர்பத்தின் வித்தானது, அந்த விஷக்கிருமியானது உடைய மனிதனுடைய ஆயுசு நாட்களை குறைத்து விடும். 70 வயது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் 30 வயசு 40 வயசுல மரிச்சிருவான். காரணம் என்ன தெரியுமா? பாவத்தின் வித்து, அந்த மிருகத்தின் வித்து, அந்த பாவத்தின் தன்மைகள் உனக்குள்ளாக இருக்கிறது. ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு மனிதன் திரும்பவும் திரும்பவும் செய்த பாவத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அது என்ன காரணம் என்று தெரியுமா? ஒரு மனிதன் செய்த பாவத்தையே திரும்ப திரும்ப செய்கிறான். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகும் அவன் திரும்ப அந்த காரியத்தை செய்கிறான் என்றால், திரும்ப அந்த பாவத்தை செய்கிறான் என்றால், அந்த சாத்தானுடைய ஜீவ கிருமியானது இன்னும் அந்த மனிதனுக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். சாத்தானுடைய கிருமியானது உங்களுக்குள் இருக்கிற வரையிலும் நீங்க தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஏனென்றால் சாத்தான் உங்களுக்குள் செலுத்தின அந்த கிருமியில் ஜீவன் இருக்கிறது. ஜீவன் உள்ள வரையிலும் நீங்க தொடர்ந்து அந்த பாவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். உங்களால் பாவத்துக்கு மறிக்க முடியாது. ஏனென்றால் அது உயிர் இருக்கிறது. அந்த பாவத்துக்கு உயிர் இருக்கிறதுனால்தான் நீங்க தொடர்ந்து அந்த பாவத்தையே செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனுடைய முடிவு மரணமா இருக்கிறது. இப்ப பாருங்க, வியாதி, நிறைய நோய்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஃபீவர் இருக்கிறது, ஜுரம் இருக்கிறது, காச நோய் இருக்கிறது, டைபாய்டு இருக்கிறது, சிக்கன் குனியா, அந்த குனியா, இந்த குனியான்னு சொல்றாங்க. நிறைய வகையான நோய்கள் இருக்கிறது. வயிற்று வலினா டாக்டர் கிட்ட போறீங்க, தலைவலினா டாக்டர் கிட்ட போறீங்க. உடம்புல ஒரு வித்தியாசமான ஒரு சிம்டம்ஸ் இருக்கிறது. தொடர்ந்து எனக்கு எப்படி இருக்க, வாந்தி வாமிட்டு வருது, சரீரத்துல பலவீனம் வந்துருச்சு, என்னன்னு தெரியல, மூச்சு சரியா விட முடியல, உடனே டாக்டர் கிட்ட போவீங்க. உங்களால் ஒரு மனிதன், ஒரு மருத்துவர் வியாதியை குணமாக்க முடியாது. ஒரு மருத்துவர் வியாதிகளை என்ன பண்ண முடியாது? குணமாக்க முடியாது. ஒரு மருத்துவர் உடைய நோய்களை குணமாக்க முடியாது. ஏன்? அவன் கொண்டு வருகிற மருந்தா இருந்தாலும், அவனுடைய அறிவுரைகளா இருந்தாலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை குணப்படுத்த முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு கை போயிடுச்சு, எலும்பு ரெண்டா உடைஞ்சிச்சு, இல்ல நொறுங்கி போச்சு, திரும்ப இந்த எலும்பை ஒட்ட வைக்க முடியாது. டாக்டர் என்ன பண்ண முடியும்? அறுவை சிகிச்சை செஞ்சு ஒரு கண்ணை எடுக்க முடியும், ஒரு கையை எடுக்க முடியும், ஒரு காலை எடுக்க முடியும். அதை எடுத்து விட்டு ஒரு போலியான ஒரு செயற்கை உறுப்பு என்ன பண்றாங்க? உடம்புல பொறுத்துக்கிறாங்க. சுவாச பிரச்சனையா, இருதயம் சரியா செயல்படலையா,
இருதயத்தை அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு என்ன பண்றாங்க, இந்த போலியான ஒரு கருவியை உங்களுக்குள்ளாக வைக்கிறாங்க. அது சுவாசிக்கும்படியாக அது என்ன பண்ணுது, அது செய்கிறது. ஆனா ரொம்ப நாளைக்கு அல்ல. அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா உங்களோட சுவாசம் நின்று போயிடும், நீங்க மறிச்சிருவீங்க. உண்மையான ஒரு காரியத்தை அவர்களால் செய்ய முடியாது. எலும்பை எடுத்துட்டீங்கன்னா ஒரு டாக்டர் ஒரு உண்மையான எலும்பை உருவாக்க முடியுமா? முடியாது. ஒரு போலியான ஒரு கையை தான் கொண்டு வந்து என்ன பண்ண முடியும், பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. போலியான ஒரு காரியத்தை தான் அவங்க என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். ஒரு கண்ணை எடுத்துட்டாங்கன்னா ஒரு போலியான ஒரு கண்ணை வைக்க முடியும். இருதயத்தாங்கன்னா ஒரு போலியான இருதயத்தை வைக்க முடியும். ஒரு கல்லீரல் ஒரு நுரையீரல் போயிடுச்சுன்னா ஒரு போலியான ஒரு கருவியை கொண்டு வந்து வைக்க முடியும். ஆனால் உண்மையான ஒரு காரியத்தை கொண்டு வந்து வைக்க முடியாது. ஏனென்றால் அவன் மனிதன். தேவன்தான் பரிபூர்ணமாக கொண்டு வர முடியும். தேவன்தான் பரிபூர்ணமாக சுகத்தை கொண்டு வர முடியும். தேவன்தான் பரிபூர்ணமான தெய்வீக சுகமளித்தலை கொண்டு வர முடியும். ஏனென்றால் அவர்தான் சிருஷ்டிகர். அவர் கொண்டு வந்தால் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. மாத்திரை போட்டீங்கன்னா சைடு எஃபெக்ட் வரும், இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா சைடு எஃபெக்ட் வரும். ஆனா தேவன் உங்கள் சுகத்தை கொடுத்தால் சைடு எஃபெக்டே கிடையாது. 100% பரிபூர்ணம். விசுவாசிக்கிறீங்களா? டாக்டர் மருந்து கொடுப்பார், இந்த மருந்தை போடு. ஆனால் அதுல பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை படிச்சீங்கன்னா என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்கும், தலைவலி இருக்கும், தலை சுற்றல் இருக்கும், வியாதி இருக்கும், பேதி இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் சைடு எஃபெக்ட். ஆனா தேவன் உங்களை சுகமாக்கினா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. அதுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாமல் தெய்வீக சுகமளித்தல் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் உங்களால் பரிபூர்ணமாய் சுகமடைவது கூடாத காரியம். மருந்து மாத்திரை என்னதான் சாப்பிட்டாலும் திரும்ப அந்த வியாதி உங்களுக்குள்ளதான் வரும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை என்ன பண்ண முடியாது, பரிபூர்ணமாக சுகமாக்க முடியாது. டாக்டர் அறுவை சிகிச்சை செஞ்சு வேறொரு போலியான ஒரு செயற்கையான ஒரு கருவியை கொண்டு வந்து பொருத்தினாலும் அது ரொம்ப நாளைக்கு இல்ல, கொஞ்ச நாளைக்கு தான். டாக்டர் சொல்றார் 1 மாசம் வரைக்கும் அது தாங்கும், 2 மாசம் வரைக்கும் தாங்கும், அவ்வளவுதான். ஆனா தேவனை பாருங்க, விசுவாசத்துல அறிக்கை செய்யும் போது நீங்கள் செய்த அறிக்கையின்படி, உங்களுடைய அறிக்கையின்படி நீங்கள் அந்த அறிக்கையில உறுதியாய் நிற்கும் போது நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த வியாதியும் வேதனையும் உங்களால் பார்க்க கூடாது. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் தொடர்ந்து வருகிற இந்த செய்தியில சொல்றேன். நிறைய பேரு ஏன் தெய்வீக சுகமளித்தலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, எங்கே அவர்கள் தவறி போகிறார்கள் என்ற ஒரு காரியத்தை நான் கொண்டு வருகிறேன். அந்த காரியத்தை அறிந்து கொண்டால் உங்கள் மத்தியில எந்த ஒரு வியாதியும் இருக்காது, உங்கள் மத்தியில எந்த ஒரு நோயும் வராது. அந்த காரியத்தை நான் உங்களுக்கு எளிமையாக விளக்குகிறேன். கர்த்தர் தாமே அதுக்கு கிருபை செய்வாராக. பாருங்கள், தேவன் நாம் சுகவீனமா இருக்க வேண்டும், நான் பலவீனமா இருக்க வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் அவர் விரும்புகிறதே கிடையாது. பாருங்கள், தேவன் தன்னுடைய ஸ்தானத்தை மாற்றிக்கொண்டு பிதா என்ற ஸ்தானத்தில் இருந்து குமாரன் என்ற ஸ்தானத்தை மாற்றிக்கொண்டு மேசியாவாக இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியில அவர் காணப்படும் போது அவர் வருத்தப்பட்டார். அவர் என்ன பண்ணார், நம்மை பார்த்து பரிதபித்தார், வருத்தம் அடைந்தார், மனதுருகினார். காரணம் என்ன? அங்கே தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய ஸ்தானத்தை மாற்றிக்கொண்டு மேசியாவாக இந்த பூமியில இருக்கும்போது, நம் மத்தியிலே அவர் உலாவும் போது, நம் மத்தியில இருக்கிறவர்களை பார்த்தார். எல்லாமே நோய்வாய்ப்பட்டவர்கள், எல்லாமே வியாதிப்பட்டவர்கள், இருளிலே தள்ளப்பட்டவர்கள். அவர்களிடத்திலே பாவம் இருந்தது, அவர்களிடத்திலே அக்கிரமம் இருந்தது, அவர்களிடத்திலே வியாதி இருந்தது, அவர்களிடத்தில் நோய் இருந்தது, எல்லாமே மனிதனிடத்திலே காணப்பட்டது. அதை பார்த்து அவர் கலங்கினார், அதை பார்த்து அவர் என்ன மனதுருகினார். ஏனென்றால் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்தானத்தில் அவர் என்னவா இருந்தார், பிதாவா இருந்தார், சர்வ வல்லமையுள்ள தேவனா இருந்தார். அவர்தான் நம்மை சிருஷ்டித்தார், அவர்தான் நம்மை உருவாக்கினார், அவருடைய சாயலின்படி நம்மை உருவாக்கினார். ஆனால் மனிதன் பாவம் செய்தது நிமித்தமாக வியாதியும் வேதனையும் என்ன பண்ணது, ஒரு மனிதனை தொல்லைக்குள்ளாகியது. ஆனால் நம்மை சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிகர் கிறிஸ்துவாக இந்த பூமியில வெளிப்படும் போது அவர் மனிதனை பார்த்து பரிதபித்தார், ரொம்ப வருத்தம் அடைந்தார், எல்லாமே வியாதிப்பட்டிருக்கிறதை பார்த்து துக்கம் அடைந்தார். ஏனென்றால் அவர்தான் சிருஷ்டிகர், அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, நாமும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பரிசுத்த பவுல் கூறியிருக்கிறார். அந்த சிருஷ்டிகர் மேசியாவாக இந்த பூமியில இருக்கும்போது எல்லாரும் இடத்திலும் வியாதி இருந்தது. அவர்கள் மேல் மனதுருகி அநேகரை என்ன பண்ணார், சொசமாக்கினார். அநேகரை தெய்வீக சுகமளித்தலினாலே சொசமாக்கினார். சுகமளித்தல் ஆராதனை அங்கே நடந்தது. தீர்க்கதரிசி கூறுகிறார்,
அநேகரை சுசமாக்கினார். வியாதி நீங்கினது, மரணம் நீங்கியது, சுகவீனம் நீங்கியது, பலவீனம் நீங்கியது, வேதனை நீங்கியது, எல்லாமே நீங்கினது. அவர் சசுவ சிருஷ்டிகர். நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றுதான் இப்பொழுதும் அவர் விரும்புகிறார். இப்பொழுதும் பாருங்க, உங்க சரீரத்தில் ஒரு முள் இருக்கிறது. பசுத்த பவுல் கூறுகிறார், சரீரத்தில் ஒரு முள் இருக்கிறது. நான் டைம் இருந்தா நேரத்தை நான் விளக்குகிறேன். கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். அதே முள்ளுதான் இந்த 7ஆம் தூதன் சபையின் தூதன் வில்லியம் மரியன் பிரெனாம் அவர் சரீரத்திலும் ஒரு முள் இருந்தது. பசுத்த பவுலினுடைய சரீரத்திலும் ஒரு முள் இருந்தது. தீர்க்கதரிசியினுடைய சரீரத்திலும் ஒரு முள் இருந்தது. அது மிகுந்த வேதனை படித்துக் கொண்டிருந்தது. தீர்க்கதரிசி அநேகரை சொசமாக்கினார். கேன்சர் வியாதியை சொசமாக்கினார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். நோய்வாய்ப்பட்டவர்களை சுகமாக்கினார். தெய்வீக சுகமளித்தல் ஆராதனை எப்பொழுதுமே அங்கே நடந்து கொண்டிருந்தது. பாருங்கள், அவருடைய சொந்த சரீரத்தில் இருந்த முல்லை நீக்க முடியவில்லை. சரீரத்திலே வியாதி, அந்த சரீரத்திலே ஒரு வேதனையை படித்துக் கொண்டிருக்கிற ஒரு முள் பசுத்த பவுலினுடைய சரீரத்திலும் அது இருந்தது. தீர்க்கதரிசியுடைய சரீரத்திலும் அது இருந்தது. அதனால சகோதர சகோதரிகளே, பாருங்கள், நேரம் இருந்தால் அந்த காரியத்தை நான் விளக்குகிறேன். கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள், இந்த வியாதியை இங்க இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் என்ன பண்ணார்? தெய்வீக சுகமளித்தினாலே எல்லாருக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர் தந்தார். தெய்வீக சுகமளித்தல் அங்கே நடந்தது. இந்த தெய்வீக சுகமளித்தலை தேவன் சபைக்குள்ளாக வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் தெய்வீக சுகமளித்தலை சபைக்குள்ளாக வைத்திருக்கிறார். தேவன் இந்த சபைக்கு என்ன செய்திருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தீர்க்கதரிசி அங்கே கூறுகிறார், சபை மாத்திரம் தன்னுடைய அதிகாரத்தை அறிந்திருக்குமானால், இதை சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் அவர் விளக்கல. ஒரு 3 புள்ளியோட அப்படியே சாப்பாடிச்சு. அதுக்கப்புறம் அந்த காரியத்தை டக்குன்னு நிறுத்திட்டார். ஆனால் விடப்பட்ட அந்த வார்த்தையை பசுத்தாவியனர் கொண்டு வருகிறார். என்ன கொண்டு வருகிறார் என்றால், சபை மாத்திரம் தன்னுடைய அதிகாரத்தை அறிந்திருக்குமானால், என்ன அதிகாரம்? தெய்வீக சுகமளித்தல். அதனால்தான் நான் சொல்றேன், குடும்ப ஜெபம் செய்யுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை அங்கே சந்திப்பார் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? குடும்ப ஜெபம் இருக்கும்போதுதான் குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் உங்களிடத்துல எப்படி இருக்கிற மகிழ்ச்சியும் காணப்படும். உன்னை அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். எப்போ? ஜெபம் உள்ள இருக்கும் போதுதான். ஜெபம் இல்லைன்னா பாருங்க, சாத்தான் எப்படா கேப்பு கிடைக்கன்னு பார்ப்பான். சின்ன ஒரு கேப்பு குத்து பாருங்க சாத்தானுக்கு. ஆனா தீர்க்கதரிசி சொல்றார், சாத்தானுக்கு சின்ன ஒரு இடம் கூட என்ன பண்ணாதீங்க, ஒரு சின்ன அணு கூட ஒரு கேப் அவனுக்கு கொடுக்காதீங்கன்ற. அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா சாத்தான் உள்ள நுழைஞ்சிட்டானா எல்லாவற்றையும் தலைகீழ மாத்திடுவான். இந்த கடைசி காலத்துல செய்தியில் இருக்கிற நாம் சாத்தானுக்கு ஒரு சின்ன கேப் கூட கொடுக்க கூடாது. சாத்தானுக்கு நீங்க இடம் கொடுக்கறதுனாலதான் உங்க வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வரான், வேதனையை கொண்டு வரான், வியாதியை கொண்டு வரான், எல்லாத்தையும் அவன் கொண்டு வரான். குடும்பத்துல சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. குடும்பத்துல நேரம் பிரச்சனை இருக்கும். ஆனா ஒரு பிரச்சனையே இருக்காது. ஆனா பிரச்சனை இல்லாத இடத்துல ஒரு பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், சாத்தானுக்கு என்ன பண்ணாதீங்க, சின்ன இடம் கூட கொடுக்காதீங்க. எப்பவுமே ஜெபத்துல தனித்திருங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். இன்று சபையில ஏன் தெய்வீக சுகமளித்தல் காணப்படவில்லை? தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? மார்க் 16 வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது சொசமாவார்கள். நீ யாராவது வைக்க முடியுமா? மாஸ்க் போட்டுட்டு கையில கிளவுஸ் போட்டுட்டு தொட்டா எனக்கும் கிருமி வந்துருமோ, தொட்டா எனக்கும் இன்ஃபெக்ஷன் வந்துருமோ, தொட்டா எனக்கும் தொற்று நோய் வந்துருமோ, நிறைய பேர் பயப்படுறாங்க. இன்னைக்கு தேவன் கொடுத்த அதிகாரம் எங்க? தேவன் கொடுத்த அதிகாரம் எங்க? வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது சொசமாவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பாங்க, மிதிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஏனென்றால் அதிகாரமானது சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்று காணப்படவில்லை. சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இன்று எங்க போனது? விசுவாசம் இன்னைக்கு எங்க போனது? தேவன் சபைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ சபையில் அது காணப்படவில்லை. காரணம் என்ன? அதுக்காக தான் இந்த செய்தியானது இங்க வந்திருக்கிறது. பசுத்த ஆவியானவர் சபைக்கு பேசுகிறார். சபைக்கு பசுத்த ஆவியானவர் இந்த கடைசி கால செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். ஏன்? தெய்வீக சுகமளித்தல் நம்முடைய சபையில காணப்பட வேண்டும். அதுதான் சபையை பரிபூர்ணப்படுத்துகிறது. விசுவாசிக்கிறீங்களா? கடைசி காலத்தில் இருக்கிறோம். அநேக வஞ்சக ஆவிகள் இந்த பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக
இந்த ஆவியானது சுற்றி கொண்டிருக்கிறது. ஆகையினாலதான் இந்த யுத்தமானது யாருக்கு? நமக்கும் அந்த அந்திகிறிஸ்துவின் ஆவிக்கு தான் யுத்தம், வேற யாருக்குமே கிடையாது. நம்ம அந்திகிறிஸ்துவின் ஆவியை எதிர்த்து போர் செய்கிறவர்களாய் நாம் இங்கே காணப்படுகிறோம். ஆகினாலே ஜெபம் முக்கியம். வார்த்தையில உறுதியா நிக்கணும். வார்த்தையும் ஜெபமும் இல்லாவிட்டால் சாத்தான் உங்களை வீழ்த்திடுவான். ஏன்னா ஒரு மனிதன் வஞ்சிக்கப்படுவதற்கு அநேக வழிகள் உண்டு. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த பூமியில ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழிதான். ஆனால் ஒரு மனிதன் பாவத்தில் விழுவதற்கு, ஒரு மனிதன் வஞ்சிக்கப்படுவதற்கு அநேக வழிகள் உண்டு. ஆகையினால்தான் சொல்கிறேன், மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம் சாலையின் முடிவில் இருக்கிறோம் என்று தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். நம் காலத்தின் முடிவில் இருக்கிறோம். இந்த காலமானது எப்படி இருக்கிறது? வஞ்சகம் நிறைந்த ஒரு காலம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக எப்படி இருக்கிறது? ரொம்ப நெருக்கமா இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் மிக மிக நெருக்கமா இருக்கும். பார்க்கிறது ஒன்று போல தோன்றும், ஆனால் வார்த்தையில் நிலைத்திருங்க. பசுத்தாவி இல்லை என்றால் இந்த காலத்தில் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். பசுத்தாவியை பெறாத மனிதன் இந்த பாவ உலகத்திலே தொலைந்து போய்விட்டான் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். தேவனுடைய சத்தத்தை செவி கொடுக்க மாட்டார். அதனால தான் சொல்றேன், பசுத்தாவி மிகவும் முக்கியமானவராக இருக்கிறார். இப்ப பாருங்கள், இன்னைக்கு சபையிலே அந்த அதிகாரம் எங்கே போனது? இன்று சபையிலே அந்த விசுவாசம் என்று எங்கே போனது? இன்னைக்கு அந்த விசுவாசம் நமக்கு தேவையா இருக்கிறது. அந்த விசுவாசம் இருந்தாதான். ஏனென்றால் உங்க சரீரத்திலே வியாதி இருந்தால் அந்த வியாதியை சுகமாக்குவதற்கு போதுமான விசுவாசம் இல்லை என்றால் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஏற்ற விசுவாசம் எங்கிருந்து வரும்? If you have not sufficient faith in the spiritual life, how can you have the rapturing faith? எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஏற்ற விசுவாசம் எங்கிருந்து வரும்? சொந்த சரீரத்தில் நீங்க வயிற்று வலி, தலைவலி, டாக்டர் கிட்ட போறீங்க, மருந்து போறீங்க, இன்ஜெக்ஷன் போறீங்க, எல்லாமே செய்றீங்க. அது ஒரு விசுவாசிக்கு பொருந்தாது. கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவன், என் வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் என் கிறிஸ்துவை தவிர என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை என்று இருக்கிறவன், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், அவன் டாக்டர் கிட்ட போக மாட்டான், விசுவாசத்தில் நிலைத்திருப்பான். சில நேரங்களிலே தேவனது காரியங்களை அனுமதிக்கிறார். நான் தொடர்ந்து வருகிற செய்தியில் நான் சொல்கிறேன், பாருங்கள், இன்னைக்கு நம் மத்தியிலே விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களா இராதபடிக்கு என்ன பண்ணுங்க, விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், அந்த மலையை பார்த்து பேர்ந்து போனா பேர்ந்து போக என்று இயேசு கூறினார். அந்த கடுகளவு விசுவாசம் நம்ம இடத்துல இருக்கிறதா? அந்த கடுகளவு விசுவாசம் நம்ம இடத்துல இல்லைன்னா எடுத்துக் கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசம் எங்கிருந்து வரும்? மனவளனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த பாவ சரீரம் மறுரூபமாக்கப்படணும். இந்த சரீரம் மறுரூபமாக்கப்படுவதற்கு ஏற்ற விசுவாசம் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். இதான் ராப்சரிங் ஃபெய்த். இயேசு கிறிஸ்து இந்த மத்திய ஆகாயத்துல வந்து நிற்கும் போது எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஏற்ற விசுவாசம் உங்க இடத்துல இருக்கிறதா? ஆராய்ந்து பாருங்க. கர்த்தாவே, சாத்தான் கொண்டு வருகிற ஒவ்வொரு சந்தேகத்தையும் அவிசுவாசத்தையும் என்னிலிருந்து எடுத்து போடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவனை கடிந்து கொள்ளும். நான் விசுவாசத்திலே உடைய வார்த்தையில நிலைத்திருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும். ஜெபத்தில் கேளுங்க. கேட்காம எதையுமே உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. கேளுங்கள். என்னுடைய பெயர் ஆட்டுக்குட்டியான ஜீவஸ்ல எழுதப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். கேளுங்க. பசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கேளுங்க. நான் தெய்வீக சுகமளித்தலை பெற்றுக்கொள்ள வேண்டும். கேளுங்க. நான் வியாதியிலிருந்து குணமடைய வேண்டும். கேளுங்க. நான் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். கேளுங்க. கேட்காம எந்த ஒரு காரியத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால பாருங்கள், இன்று சபையானது என்ன ஆச்சு? இந்த தெய்வீக சுகமளித்தல் சபையில காணப்படல. நீங்க எப்படி காணப்படுது தெரியுமா? பாஸ்டர் வந்து விசுவாசிகளுக்கு வந்து என்ன பண்ற, பணத்தை கொடுக்கிறார், இல்ல வந்து அவங்களை நடிக்க வைக்கிறார். பெரிய ஒரு ஸ்டேஜ் போட்டு பலிபீடத்துல விசுவாசிகளை அழைச்சு, இவர் கட்டி இருக்கிறது, இவர் கண்ணு தெரியல, இவர் ஊனமுற்றோர், அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஜனங்கள் எல்லாம் காணத்தக்கதாக பொய்யான அற்புதங்களையும் அதிசயங்களும் என்ன பண்றாங்க, செய்கிறாங்க. இது நிறைய பேர் தெரியும். நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் சொன்ன இயேசுவின் நாமத்தினால் இந்த கட்டி அப்படியே மறைந்து போவதாக, இந்த இயேசுவின் நாமத்தினால் இந்த கட்டி அப்படியே உள்வாங்கி போவதாக. பொய். அந்தி கிறிஸ்துவின் ஆவி இதுதான், ஒரு பொய்யான ஒரு அடையாளங்கள். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னது அது தவறி போகவே இல்லை. இயேசு கிறிஸ்து சரியாதான் சொன்னார். இந்த கடைசி காலத்துல எப்படி இருக்குமோ, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதா இருக்கும். பொய்யான கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியக்காரர்கள், பொய்யான அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த கடைசி காலத்தில் தோன்றும். ஜனங்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். ஆட்டு தோலை போற்றி கொண்டு வந்து என்ன பண்ணுவான், ஜனங்களை வஞ்சிப்பான். இயேசு கிறிஸ்து எதை கூறினாரோ அதுதான் பரிசுத்த பவுல் கூறுகிறார். மேலும் கடைசி நாட்களில்
கொடிய காலங்கள் வரும் என்று உங்களுக்கு முன்பாகவே எச்சரிக்கையாக நான் சொல்லுகிறேன் என்று பரிசுத்த பவுல் கூறியிருக்கிறார். இப்ப பாருங்கள், நீ பொய்யான அற்புதங்களும் அதிசயங்கள் தான் என்ன பண்ணுது, நடந்து கொண்டிருக்கிறது. அது அற்புதங்கள் அதிசயங்கள் இல்ல, அது பொய்யான ஒரு காரியங்கள். பொய்யான ஒரு காரியங்கள். அவங்களிடத்துல சுகமா தான் இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க. ஆனால் ஜனங்களை என்ன பண்ணணும், ஆதாயப்படுத்தணும். இன்னும் காணிக்கைகளையும் வருமானத்தையும் என்ன பண்ணணும், இன்னும் பெருக்கெடுக்கணும். ஆத்ம ஆதாயத்துக்காக என்ன பண்ணணும், பொய்யான அற்புதங்களையும் அதிசயங்களையும் சபையிலே செய்கிறார்கள். அது உண்மை அல்ல, அது பொய். அது சாத்தான் கொண்டு வருகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா பாருங்கள், இன்னைக்கு சபையில் அது காணப்படாதது குறித்து மிக வேதனையா இருக்கிறது. ஆனா தேவன் சபைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தெய்வீக சுகமளித்தல் என்பது சபையில நடக்கணும். இன்னைக்கு சபையில அது காணப்படணும். போதுமான விசுவாசம் இல்லாதனாலதான் அது இன்று காணப்படவில்லை. இந்த விசுவாசத்தை கொண்டு வாங்க. இந்த செய்தியானது பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு நேராக திருப்புகிற விசுவாசம். அதனால இந்த செய்தி தீர்க்கதரிசி இந்த கடைசி காலத்தில் கொண்டு வந்த செய்தி என்ன? பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு நேராக, ஆதி அப்போஸ்தலருடைய விசுவாசத்துக்கு நேராக திருப்பக்கூடிய செய்தி இது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த செய்தியானது பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள், நம்முடைய பிதாக்கள் யார்? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலருடைய விசுவாசத்துக்கு நேராக திருப்பக்கூடிய செய்தி இது. அப்படிப்பட்ட இந்த விசுவாசம் நம்முடைய சபையில காணப்பட வேண்டும். ஏற்கனவே தேவன் என்ன செய்திருக்கிறார்? அதிகாரத்தை சபைக்கு கொடுத்திருக்கிறார். இரட்டிப்பான அதிகாரம். இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? இரட்டிப்பான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். அது செய்வதற்கான சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எலியாவினுடைய ஆவி எலிசாக்கு எப்படி கிடைச்சது? இரட்டம் தனியாய் கிடைச்சது. எலியா அந்த சுழல் காட்டிலே பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவருடைய சால்வையானது எலிசா என்ன செய்தார்? அந்த சால்வையை எடுத்துக்கொண்டார். இரட்டிப்பான வல்லமை வேண்டும் என்று கேட்டார், அதை பெற்றுக்கொண்டார். அதே போல இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இரட்டிப்பான வல்லமையை, அதிகாரத்தை சபைக்கு கொடுத்திருக்கிறார். சபை மாத்திரம் தன்னுடைய அதிகாரத்தை அறிந்திருக்குமானால், தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்ன அதிகாரம்? எப்படி அந்த இரட்டிப்பான வல்லமை? எப்படி என்றால், தேவன் தன்னை வெறுமையாக்கி தன்னுடைய பரிபூர்ணம் எல்லாவற்றையும் கிறிஸ்துக்குள்ளாக ஊட்டினார். கிறிஸ்து தன்னை வெறுமையாக்கி தன்னுடைய பரிபூர்ணம் எல்லாவற்றையும் சபைக்குள்ளாக ஊட்டினார். இப்ப அந்த பரிபூர்ணம் எங்க இருக்கிறது? சபைக்குள்ள இருக்கிறது. அப்படியானால் சபைக்குள்ளாக அந்த பரிபூர்ணமானது ஊட்டப்பட்டிருக்குமானால், இந்த அந்த அதிகாரம் எங்க போனது? சபையே, தேவனுடைய அதிகாரம் என்று எங்க போனது? தேவன் உனக்கு கொடுத்த அதிகாரம் எங்க? தேவனுக்கு கொடுத்த விசுவாசம் எங்க? இன்னைக்கு எங்க போனது? எந்த ஒரு சபையிலும் அந்த தெய்வீக சுகமளித்தல் காணப்படவில்லை. இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து கூறினார், ஜனங்களே கேளுங்கள், நீங்கள் எதை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள்? வனாந்திரத்திலே காட்டிலே அசைகிற நாணனை பார்க்க போனீர்களா, அல்லது மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களை பார்க்க போனீர்களா? இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து கேட்டார். மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரண்மனையில் இருக்கிறார்கள். அப்படியானால் நீங்கள் எதை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள்? தீர்க்கதரிசியா? ஆம், தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலானவரையே நீங்க பார்க்க போனீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். இன்று பசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து கேட்கிறார், விசுவாசிகளே, எதை காண சபைக்கு சென்றீர்கள்? கவர்ச்சியாக நடக்கிற ஆராதனையை பார்க்க போனீர்களா? கவர்ச்சியாக பாடப்படுகிற பாடல்களை கேட்க போனீர்களா? கவர்ச்சியாக வாசிக்கிற, இனிமையாக வாசிக்கிற இசைகளை கேட்க போனீர்களா? அல்லது நகைச்சுவையாக பேசுகிற போதகர்கள் போதிக்கிற அந்த செய்தியை கேட்க போனீர்களா? எதற்காக சபைக்கு போனீர்கள்? இன்னைக்கு ஸ்தாபனத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபைகள் அநேகமா இருக்கிறது, ஸ்தாபன சபைகள் அநேகமா இருக்கிறது, அப்போஸ்தல கிறிஸ்துவ சபைகள் அநேகமா இருக்கிறது. இன்னைக்கு பிராஸ்பிட்டேரியன், பெந்தகோஸ்தே, பிரதரன்ஸ் சர்ச், லூத்தரன் சர்ச், இது போல பாப்டிஸ்ட் சர்ச், இது போல அநேக சபை இருக்கிறது, செவன்த் டே சர்ச், எல்லாமே இருக்கிறது. ஆனால் எல்லா சபைகளும் இருந்தும் விசுவாசம் அங்க இல்லை. இவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம், இவர்களால் போக முடியாது. பசுத்த ஆவியை பெற்றால் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும், இல்லைன்னா போக முடியாது. ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. ஏற்கனவே போன வாரம் செய்தியில், கடைசி செய்தியில் நான் சொன்னேன், ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவபூசகம் என்ற செய்தியில பேசியிருந்தேன். ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல யாரா இருந்தாலும் சரி, ஒருவராலும் அங்கே பிரவேசிக்க முடியாது. அவன் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள், இன்னைக்கு பசுத்த ஆவியானவர் கேட்கிறார், சபையே, விசுவாசிகளே, நீ எதை பார்க்க சபைக்கு போனீர்கள்? இன்னைக்கு கவர்ச்சியான ஆராதனைகள் சபையில நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தாபனத்துல எல்லாம் போனீங்கன்னா நல்ல இனிமையான பாடல்கள், ஜனங்களை உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய இனிமையான பாடல்கள், இனிமையான என்ன பண்றாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட், இனிமையான இசைகளை வாசித்து ஜனங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுகிறார். ஜனங்க என்ன பண்றாங்க? இதுதான் உண்மையான ஆராதனை, விசுவாசிக்கிறாங்க.
பாஸ்டர் வந்து என்ன பண்ணுவார்? டான்ஸ் ஆடிட்டே பேசுவார். பாஸ்டர் வந்து நகைச்சுவையாக பேசுவார், உணர்ச்சி வசத்தை தூண்டுமணியாக பேசுவார். அதுதான் உண்மையான செய்தி. பாஸ்டர் வந்து எப்படி இருக்கிறார்? பசுத்தாவியை பெற்றவர் என்று நினைக்கிறார்கள். பொய், வஞ்சகம், ஏமாற்று. இதுதான் பசுத்தாவியானவர் உண்மையாக ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து பேசுவார் என்றால் உணர்ச்சி வசத்தை அல்ல, உடைய விசுவாசத்தையே அவர் தூண்டுவார். இதுதான் உண்மையான விசுவாசம், இதுதான் உண்மையான பசுத்தாவின் அடையாளம். பசுத்தாவியானவர் ஒருபோதும் உங்களுடைய உணர்ச்சிகளை அவர் தூண்டவே மாட்டார். இந்த உணர்ச்சியை தூண்டுகிறவன் யார் தெரியுமா? சாத்தான். சாத்தான் தான் உணர்ச்சிகளை தூண்டுகிறவனா இருக்கிறான். இதே காரியத்தை அவன் ஆதியிலே ஏவாள் இடத்துல செய்தான். சாத்தான் என்ன செய்தான்? ஏவாளுடைய உணர்ச்சிகளை அவன் தூண்டி பாவம் செய்ய வைத்தான். இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆவியானது ஜனங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது, அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது, அவருடைய கண்களை குருடாக்கி அவங்களை என்ன பண்ணுது? ஆமா, குழியிலே விழ வைக்கிறது. பாதாளத்துக்கு போகிறவர்கள் அநேகர். பாதாளத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கிறது? விசாலமா இருக்கிறது. நித்திய ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமா இருக்கிறது. அதுல பிரவேசிக்கிறவங்க சில பேர் தான், நிறைய பேர் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், இந்த கடைசி காலத்துல நிறைய பேருக்கு தெரியல ஆவியில் மீண்டும் பிறப்பது என்ன தெரியல. அதாவது கண்ணு குருடா இருந்ததுன்னா நம்ம எங்க நிக்கிறோம், எங்க போறோம், என்ன செய்யறோம் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி நிலைமையில தான் இன்னைக்கு ஸ்தாபனங்கள் இருக்கிறது. என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். நாம் போய் கொண்டிருக்கிற வழி, அதனுடைய முடிவு என்ன? மரணமா ஜீவனா? ஒரு மனிதன் போகத்தக்க வழிகள் அநேக உண்டு, ஆனால் அதனுடைய முடிவு என்னவா இருக்கிறது? மரணமா இருக்கிறது. வேதம் கூறியிருக்கிறது, நான் சொல்லல, வேதம் சொல்லி இருக்கிறது. அதனாலே பாருங்கள், பசுத்தாவின் அபிஷேகம் பெறாமல், பசுத்தாவியை பெறாமல் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பசுத்தாவியை பெறலன்னா மகா உபதிரவ காலம் வந்துட்டு அங்க போய் மாட்டினீங்கன்னா முடிஞ்சது கதை. அதான் உங்களுடைய இறுதி. ஒண்ணு ரத்த சாட்சியா மறிக்கணும், இல்ல மிருகத்தின் முத்திரையை நீங்க தரிச்சிக்கணும். நீங்க மிருகத்தின் முத்திரையை நீங்க தரிச்சீங்கன்னா அவன் சொல்ற எல்லா காரியங்களையும் நீங்க செய்யலாம், ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீங்கள் மிருகத்தின் முத்திரையை நான் தரிச்சிக்க மாட்டேன், நான் அதுக்கு எதிராயிருப்பேன் அப்படின்னா வேற வழியே இல்லை, நீங்க ரத்த சாட்சியா மறிக்கணும். ஆனால் நீங்க ரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டும் என்பது அதற்காக தேவன் இங்க பசுத்தாவியனுக்கு கொடுக்கப்படவில்லை, வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டும். அதுக்காக தான் பசுத்தாவியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் உபதிரவத்துக்குள்ளாக சபையானது போவது கிடையாது, அது முன்பாகவே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஆகினால்தான் வார்த்தையின்படி நாம் ஜீவிக்க வேண்டும், அந்த விசுவாசத்துல நாம் உறுதியா இருக்க வேண்டும், வார்த்தையை உறுதியாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள், இன்று சபைகளிலே அது காணப்படவில்லை, ஆனால் தேவன் ஏற்கனவே அது என்ன பண்ணியிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து சபைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர் சொசமாவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாவொன்றை குடித்தாமல் அவர்களை சேதப்படுத்தார். சொல்லியிருக்கா இல்லையா? இது யாருக்கு? ஒரு விசுவாசிக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள் சபையில செய்ய முடிகிறதா? ஆனா அது நடக்கணும். ஏனென்றால் அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை நேராய் திருப்பக்கூடிய செய்தி தான் இது. அதுதான் தீர்க்கதரிசியின் செய்தி. சில நேரங்களிலே தேவன் நம்மை வியாதிக்குள்ளாக கொண்டு வருகிறார். ஏன் தெரியுமா? உண்மையா இருந்திருப்பீங்க, பசுத்தமா வாழ்ந்திருப்பீங்க, உங்களுடைய எல்லா வாழ்க்கையின் ஜீவியத்திலும் சரியா இருந்திருப்பீங்க. ஆனா தேவன் வாழ்க்கையில வியாதியை அனுமதிக்கிறார். கேக்குறீங்களா பிரியமானவர்களே? உங்களுடைய கவனம் எல்லாம் இங்க இருக்கட்டும். கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். வியாதி வரும், நோய் வரும், துன்பங்கள் வரும். முக்கியமாக தேவன் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார், வியாதி. ஏன் தேவன் அந்த வியாதியை அனுமதிக்கிறார்? ஒரு சரீரத்திலே வேதனை உண்டாக்கக்கூடிய வியாதிகளை ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? நீங்கள் அவருடைய வழிக்கு நேராய் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்க ட்ராக் மாறி போயிட்டீங்கன்னா ரெண்டு வழி இருக்கிறது, ஒரு மனிதன் போகத்தக்க ரெண்டு வழி இருக்கிறது. நான் பலமுறை அந்த காரியத்தை சொல்லியிருக்கிறேன். ஒன்று உங்களுடைய சொந்த வழி, ஒன்று தேவனுடைய வழி. நீங்கள் தேவனுடைய வழியில சரியா நடப்பீர்களானால் அது உங்களுக்கும் தேவனுக்குமான பாதை, அதனுடைய முடிவு நித்திய ஜீவன். சொந்த வழியில் நடப்பீர்கள் என்றால் அதனுடைய முடிவு மரணமா இருக்கிறது. தேவன் எப்பொழுதும் உங்களுடைய சொந்த வழிக்கு வரமாட்டார். நீங்கள் தான் அவருடைய சொந்த வழிக்கு வர வேண்டும். நீங்கள் தான் தேவனுடைய வழிக்கு வர வேண்டும். சொந்த வழியில் இருக்கிற வரையிலும் தேவன் உங்க சொந்த வழிக்கு வரமாட்டார். அவர் உங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்ய மாட்டார். உங்க சொந்த வழிக்கு நீங்கள் மறிக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய வழிக்கு வர வேண்டும். பாருங்கள், ஏன் தேவன் வியாதியை அனுமதிக்கிறார்? நீங்கள் தேவன் உங்களுக்காக கொடுத்த வழி, தேவன் உங்களுக்காக உண்டாக்கின வழிகளை விட்டு வேறொரு வழி ட்ராக் மாறி போகும்போது தேவன் வியாதியை அனுமதிக்கிறார்.
ஆனால் அந்த வியாதி தேவனால் உண்டானதல்ல, அது பிசாசினால் கொண்டு வரப்படுகிறது. ஏனென்றால் வியாதி தேவனிடத்திலிருந்து வருகிறது கிடையாது. தேவனிடத்துல ஜீவன் இருக்கிறது, அவரிடத்துல வியாதி கிடையாது. தேவனிடத்துல சுகம் இருக்கிறது, அவரிடத்துல வியாதி கிடையாது, நோய் கிடையாது. அவர் என்ன பண்ண முடியும்? அவர் உங்களை சுகமாக்க முடியும், உங்களை சொசமாக்க முடியும். ஆனால் வியாதி அவரால் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவர் நித்திய ஜீவன் அவரிடத்துல இருக்கிறார். அவரிடத்துல எவ்வளவு வேண்டும் இருள் கிடையாது. மகாபசுத்தம் உள்ள தேவன். எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுதுதான் தேவன் சுகமளிப்பவராக மாறினார். விசுவாசிக்கிறீங்களா? ஏனென்றால் ஆதியிலே தேவன் மனிதனை உண்டாக்கின போது அங்கே சுகமளிப்பவராக தேவன் அங்கே காணப்படவில்லை. ஏனென்றால் அது காணப்படுவதற்கான தேவையும் அங்கே இல்லை. ஏன்னா மனிதன் எப்படி இருந்தான்? ஆரோக்கியமா இருந்தான், நோய் இல்லை, வியாதி இல்லை, மரணம் இல்லை, எதுவுமே இல்லை. தேவன் மனிதனை உண்டாக்கும் போது அங்க பாவமே இல்லை. தேவன் அங்கே சுகமளிப்பவராக அங்க காணப்படலை, ஏன்னா அதுக்கான தேவையும் அங்க இல்லை. ஆனா எப்பொழுது மனிதன் அங்கே பாவம் செய்தானோ அப்பொழுதுதான் தேவன் சுகமளிப்பவராக மாறினார். ஆனா பாருங்கள், தேவன் வியாதிகளை அங்கே அனுமதிக்கிறவராக இருக்கிறார். சில நேரங்களிலே நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக, நம் வார்த்தையில உறுதியா நிக்கிறோமா இல்லையா, நம் விசுவாசத்திலே உறுதியாய் நிக்கிறோமா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக சில நேரங்களில் தேவன் வியாதியை அனுமதிக்கிறார். சில நேரங்களிலே தேவன் என்ன பண்றாரு? வியாதியை அனுமதிக்கிறார். எப்பொழுது என்றால், நாம் நம்முடைய வழியை விட்டு வெளியே செல்லும் போது, திரும்பி தேவன் எங்கே உங்களுக்கு கொடுத்தார் அந்த வழிக்கு நேராக நீங்கள் திரும்ப வர வேண்டும் என்று அதுக்காக வியாதியை அனுப்புகிறார். திரும்பியும் என்ன பண்ணணும்? திரும்பவும் சரியான வழிக்கு வர வேண்டும் என்று, சரியான வழியில நீங்க திருந்த வேண்டும் என்று, சரியான வழிக்கு நேராய் வர வேண்டும் என்று தேவன் வியாதியை அனுமதிக்கிறார். உங்களை வேதனைப்படுத்தணும், உங்களை தொல்லைக்குள்ளாக்கணும் என்பது தேவனுடைய விருப்பம் கிடையாது. நீங்க சுகமா இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஆனால் தேவனுடைய வழியை விட்டு நீங்க விலகும் போதுதான் பிரச்சனையில போய் மாட்டிக்கிறீங்க. தேவனுடைய வழியை விட்டு நீங்க விலகும் போதுதான் வியாதியில போய் மாட்டிக்கிறீங்க. சரீரத்துல வியாதி வருகிறதா? தேவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்களை அனுமதித்திருக்கிறார் அந்த வியாதியை. அப்ப அதை யார் சுகமாக்க முடியும்? ஊழியக்காரன் சுகமாக்க முடியுமா? ஒரு டாக்டர் சுகமாக்க முடியுமா? ஒரு தீர்க்கதரிசி சுகமாக்க முடியுமா? முடியாது. தீர்க்கதரிசி கூட சுகமாக்க முடியாது. யார் சுகமாக்க முடியும்? உங்களையும் என்னை சிசித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் சுகமாக்க முடியும். அதை எப்படி? அந்த காரியத்தை அவரால் கூட செய்ய முடியாது. அந்த தெய்வீக சுகமளித்தல் உங்களிடத்துல தான் இருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்கிறார், சுகமாக்குவது அது ஊழியக்காரனுடைய கருத்தில் இல்ல, ஒரு சுவிசேஷனுடைய கருத்தில் இல்ல, ஒரு தீர்க்கதரிசியினுடைய கருத்தில் இல்ல, ஒரு மருத்துவருடைய கருத்தில் இல்ல, அது உங்களுடைய கருத்துல தான் இருக்கிறது. ஏனென்றால் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளதான் இருக்கிறது. அந்த விசுவாசத்தின்படிதான் தேவன் கிரியை செய்ய முடியும். விசுவாசம் இல்லைன்னா தேவன் கிரியை செய்ய முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று வேதத்தில் கூறியிருக்கிறது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது என்று வேதம் கூறியிருக்கிறது. அப்ப இன்னைக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. நீ நம்ம மத்தியில எப்படி இருக்கணும்? விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். இன்னைக்கு அந்த விசுவாசம் காணப்படாதனால்தான் தெய்வீக சுகமளித்தல் என்ற ஒன்று நம்ம இடத்துல இன்னைக்கு காணப்படல. ஆனால் தெய்வீக சுகமாக்குதல் நம்ம இடத்துல அது செயல்பட வேண்டும். அதுதான் சபையை என்ன செய்கிறது? பரிபூர்ணமாக்குகிறது. அது ஒரு இழுப்பு, மூன்றாம் இழுப்பு, தேர்ட் புல், இந்த மூன்றாம் இழுப்பு தெய்வீக சுகமளித்தல். அது இன்று கிரியை செய்ய வேண்டும். அதை கிரியை செய்வதற்காக தான் வாக்குத்தத்தமா இன்று பசுத்தாவின் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த பசுத்தாவின் அந்த காரியத்தை செய்கிறார். அதான் மூன்றாம் இழுப்புல நம்ம இங்க இருக்கிறோம். பாருங்கள், தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாக போவோம். சாத்தானுக்குள்ள அந்த ஜீவி கிருமி இருக்கிறது. அது கிருமி என்ன செய்கிறது? வியாதியை பிறப்பிக்கிறது. அது எப்படி தோன்றினது, எப்படி ஒரு மனிதனுக்குள்ளாக வந்தது என்று நாம் ஏற்கனவே அதை பார்த்தோம். பாருங்கள், அந்த கிருமி உயிரோடு இருக்கிற வரையிலும் அந்த வியாதி உங்களை விட்டு நீங்காது, உங்களை நோய் அந்த உங்களை விட்டு நீங்காது. ஆனால் அது நீக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்கிறது. அது பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு மருந்து அங்கே இருக்கிறது. பிணியாளிகளை ரட்சிப்பதற்கான ஒரு மருந்து இருக்கிறது. நோய்களை சுகமாக்குவதற்கான ஒரு மருந்து அங்கே இருக்கிறது. பாருங்கள், டாக்டருங்க நீங்க என்ன பண்றாங்க? மருந்துகளை கொடுக்குறாங்க. மெடிசின், இங்கிலீஷ் மெடிசின், சித்த மருத்துவம், நாட்டு மருத்துவம், இது போல நிறைய மூலிகைகள் இருக்கிறது, இங்கிலீஷ் மெடிசின் இருக்கிறது. இது எல்லாமே என்ன பண்றாங்க? கொடுத்து வியாதிகளை குணமாக்க முடியும் என்று என்ன பண்ணாங்க? படிப்படியாக அந்த காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் பரிபூர்ணமாக அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஏற்கனவே நான் அதை கூறியிருக்கிறேன். இப்ப பாருங்கள், அந்த கிருமி உயிரோடு இருக்கிற வரையிலும் அது உங்களை தொல்லைக்குள்ளாக்கும், உங்களை என்ன பண்ண வேதனைக்குள்ளாக கொண்டு செல்லும். அது உங்களால சுகப்படுத்த முடியாது. ஒரு டாக்டர் உங்களை என்ன பண்ண முடியாது? சுகமாக்க முடியாது. ஆனால் அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த கிருமி மரிச்சாதான் அந்த வியாதியிலிருந்து உங்களால விடுதலையாக முடியும், நோயிலிருந்து விடுதலையாக முடியும். அதே போலதான் பாவமும்.